ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா போட்டு ரன் பண்ணியாச்சு. சூப்பராக ஓடிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே காட்டுறேன். 4 ராம்ஸில் ஓடிட்டுருக்கு. ஏன்னா நம்ம சிங்கிள் பேஸ்ன்றதுனால 3 பேஸ் கன்வெர்ட் ஆகுதுனால 4 ராம்ஸ் எடுக்குது. ஆர்ம்ஸு வோல்டேஜ் கம்மியாகிறதுனால ஆர்ம்ஸு போகல, வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகல, தண்ணி ப்ரெஷர் மினிமாக தான் இருக்குது. சிங்கிள் பேஸ் கரண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். சிங்கிள் பேஸ் கரண்ட்டு கொடுத்து இன்புட் கொடுத்து ஓட்டியிருக்கு. ரன்னிங்கில் தான் இருக்குது. ட்ரைவ் நல்லாயிருக்கு. இந்த கனெக்டெல்லாம் போயிட்டுருக்குது, சும்மா டச் பண்ணி விட்ருக்கேன். மற்றபடி ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். இது செலவெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு 200 250 ரூபா செலவு தான் மொத்தமே. மீதி இந்த கனெக்டர் மாற்றினா ஒரு கொஞ்சம் ஒரு 100 200 வரும், அவ்வளோதான். மற்றபடிக்கு செலவே கிடையாது. சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பள்ளி பூச்சி போகாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே வராது, சர்வீஸும் வராது, சூப்பராக இருக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா அது போயிடுச்சு இது போயிடுச்சுன்னு சொல்லிட்டு செலவு பண்ணாலும் வேஸ்ட் அது. ஏன்னா கொடுக்குற இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் கார்டு போயிடுச்சு, ஐஜிபிடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ராப்ளம்ன்றது வரும். அதுலேருந்து மெட்டீரியல், அதாவது பல்லி அதெல்லாம் அந்த இந்த கொலை பூண்டு சட்டோட ஏற்கனவே சர்வீஸ்லாம் நிறையா பார்த்து வச்சுருக்கோம். நம்ம ஐஎன்யூட்டியோடது இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளே ட்ரைவ் இன்ஸ்டால் பண்ணதுனால நம்ம அந்த ட்ரைவ் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். இல்லை மற்ற ட்ரைவ்னா கண்டிப்பாக டச் பண்ணியிருக்க மாட்டோம். மற்ற ட்ரைவ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் ஐஎன்யூட்டி பிராண்டாக இருந்தால் நம்மளது எப்பவுமே மெட்டீரியல் ஸ்டாக் இருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு போர்டுலேருந்து தான் மெட்டீரியல் எடுத்து போட்டேன். வேறு ஒரு மெட்டீரியல்லேருந்து தான் எடுத்து போட்டிருக்கேன். ரன்னிங் நல்லாயிருக்கு, கிளியராக இருக்குது. லோடும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூபிஎஸ்சில் எவ்வளோ எடுக்குதுன்னு பார்த்தலாம். மேலேருந்து வரது 5-6 ஆம்ஸ் தான் வந்துட்டுருக்கு. 15 கிலோவாட் வரைக்கும் சார்ஜ் ஆகிருக்குன்னு வரைக்கும். 52.3 வோல்ட் இருக்குது பேட்டரியில். 50% லோடில் இருக்குது. 45 50 45 to 50 அந்த மாதிரி வருது. 18 ஆம்ஸ் வந்து லோடு எடுக்குது 48 வோல்ட்டில். எஸ்பிவி நம்ம பேட்ரி இது தான், லித்தியம் அயன் பேட்ரி. 48 வோல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இருந்து பேட்ரி வந்து ப்ரெஸ்மேட்டிக் எடுத்துகிட்டு, ப்ரெஸ்மேட்டிக் செல்லும் இருக்குது, எடுத்து அதுலேயே இன்ஸ்டால் பண்ணணும். 5 HP மோட்டர் 2 வந்துருக்கு இன்ஸ்டாலுக்காக. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தேனி, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நெருப்பூர் பக்கம் இன்ஸ்டால் பண்ணணும். தண்ணி எப்படி வருதுன்னு பார்த்தலாம்.